பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாங்கள் அமல் ஹஜ் வல் உம்ரா என்று சொன்ன அந்த தலைப்பில் கடைசி விஷயத்துக்கு வரோம். அதாவது அமாலுல் உம்ரா என்று நாங்கள் சொல்கிறதுல இந்த 4 விஷயங்களும் முக்கியமாக அதில் வரணும். அமாலுல் ஹஜ்ல அர்கானில் சொன்ன இந்த 5ல் முதலாவது இஹ்ராம் என்றது அங்கே இருக்கணும். தவாஃபுல் இஃபாதா என்று இல்லாமல் ஒரு தவாஃப் என்ற ஒரு விஷயம், அடுத்த சஇ, அடுத்த அல் ஹல்க் என்று சொல்கிற இந்த 4 விஷயங்களும் தான் நாங்கள் உம்ரா என்று சொல்கிறோம். அப்போ உம்ராவுக்காக நியத் வைத்தல் என்று சொல்கிறது தான் இன்னொரு வகையில் இஹ்ராம். அப்போ இஹ்ராம் அணிஞ்சிட்டோம்னா அதே மாதிரி அந்த மீகாத், ஜமானி, மக்கானி அந்த இடங்களில் அந்த நியத்தோட இஹ்ராம் கட்டுகின்றோம் உம்ரா என்ற அந்த பர்பஸில் தான். அப்போ அங்கே அந்த இஃப்ராத், கிரான், தமத்து என்ற அந்த விஷயங்கள் வரமாட்டாது. உம்ராவுக்காக நாங்கள் நியத்து வைக்கின்றோம் என்ற வகையில் இஹ்ராம் கட்டுறோம். இப்போ இஹ்ராம் கட்டினா மக்காவுக்கு போனால் முதலாவது நாங்கள் செய்கிற விஷயம் உம்ராவுக்குரிய அந்த தவாஃப். அந்த தவாஃபோடு அடுத்தது சஇ, அதுவும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 7 சுற்றுக்கள் நடைபெற வேண்டும். அந்த சஇ முடிந்தால் அடுத்தது ஹல்க். அந்த ஹல்க்லையும் நாங்கள் இதில் சொன்னது போலவே அவர் மொத்தமாக தலைமுடியை நீக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது தலைமுடியை ஷார்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது தலைமுடியில் சில பகுதிகளை கட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இதில் எந்த வடிவத்தில் வேணுண்டாலும் அது நடைபெற முடியும். ஷாஃபி மதபில் சொன்னது போல் தலையில் இருந்து ஒரு குறைஞ்சது 3 முடிகளை ஏனும் கட் பண்ண வேண்டும். அப்படி கட் பண்ணினால் அது ஹல்காக கருதப்படும் என்று சொல்லி, அப்போ அது சரியாக அந்த தலையிலிருந்து தான் அது கட் பண்ணப்படும். அதுதான் ஆக முக்கியமானது. தாடியில் 3 முடியை பிடிச்சி வெட்டினத்துக்கு அங்கே அது ஹல்காக கருதப்பட மாட்டாது. இதுதான் அதாவது உம்ராவுக்குரிய செயற்பாடுகள்னு சொல்லி நாங்கள் இதைத்தான் சொல்லுவோம். அந்த கருத்தோடு நாங்கள் வருவோம் அடுத்த தலைப்புக்கு. அல் இஹ்லால் பில் ஹஜ் என்று சொல்கிற தலைப்பு. அஹல்லான்னு சொன்னால் ஒன்றில் ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துதல் என்று கருத்து. அப்போ இஹ்லால் என்று சொல்கிறது ஹஜ்ஜில் ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துதல், அல்லது ஹஜ் என்ற செயற்பாட்டில் ஒரு குறைபாடு தோன்றுதல். அந்த குறைபாடு தோன்றுதல் என்று சொல்கிறது ஹஜ்ஜை பாதிக்காத ஒரு வகையிலான குறைபாடாகவும் இருக்க முடியும், ஹஜ்ஜை பாதிக்கின்ற வகையிலான குறைபாடாகவும் இருக்க முடியும். அப்போ அந்த வகையில் ஹஜ்ஜில் ஒரு குறைபாடு ஏற்படுத்துதல் என்று சொல்கிறது 4 காரணங்களால் நிகழ முடியும் என்று சொல்லி இமாம்கள் கருதுவார்கள். முதலாவது காரணம் தர்க்கு மஅ்மூரின் பிஹி அதின ஷாரி' லில் ஹஜ் பிஷர்த்தில் ஃபித்யா. ரெண்டாவது தர்க்கு வாஜிபின் மினல் வாஜிபாத். மூன்றாவது தர்க்கு ருக்னின் மின் அர்கானில் ஹஜ். நாலாவது இர்திகாபு ஷைஇன் மின் முஹர்ரமாத்தில் இஹ்ராம். இந்த 4 காரணங்களாலையும் ஹஜ்ஜில் ஒரு குறைபாடு தோன்றலாம். அது ஹஜ்ஜை முறிக்கின்ற இடம் வரையிலும். அப்போ அந்த வகையில் இந்த 4 காரணங்களால் அது நிகழையிலும். அதில் சில காரணங்கள் ஹஜ்ஜை முறிக்கின்ற இடத்துக்கு வராது, ஆனால் இன்னும் சில காரணங்கள் ஹஜ்ஜை முறிக்கின்ற இடத்துக்கு வர முடியுமானவை. முதலாவது காரணம் தர்க்கு மஅ்மூரின் பிஹி அதின ஷாரி' லில் ஹஜ் பிஷர்த்தில் ஃபித்யா. இந்த விஷயத்தை ஒரு காரணமாக சொன்னது ஷாஃபியாக்கள். இதை ஒரு காரணமாக ஏனைய ஆக்கள் உண்மையிலே சொல்லல. நான் அந்த இஹ்ராமினுடைய அந்த 3 வகைகளை பற்றி சொல்ற நேரத்தில் இஃப்ராத், கிரான், தமத்து, இதை பற்றி சொல்ற நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் என்றால், ஷாஃபியாக்களுடைய நிலைப்பாடு அல் அஸ்ல், அதில் எது? இஃப்ராத் தான் அஸ்ல். அப்போ ஷாஃபியாக்கள் சொல்வார்கள் என்றால், அடிப்படையில் இஹ்ராம் கட்டோனும் எந்த நியத்தோட என்றால் ஹஜ்ஜை மாத்திரம் செய்கின்ற நியத்தோட தான் இஹ்ராம் கட்டோனும். யாரேனும் கிரான் நியத்தோட இஹ்ராம் கட்டினாலோ அல்லது தமத்து நியத்தோட இஹ்ராம் கட்டினாலோ அவர் ஏவப்பட்டதற்கு முரணான ஒரு விஷயத்தை தான் செய்கிறார். எனவே அதற்கு அவர் ஒரு ஃபிதியா கொடுக்கணும் என்று சொல்ற ஒரு கருத்தை ஷாஃபியாக்கள் சொல்வார்கள். அப்படின்னா ஒரு ஆடு அறுத்து குர்பான் கொடுக்கணும் அந்த இடைவெளியை இது பண்றதுக்கு. அதாவது இப்போ ஷாஃபியாக்கள் சொல்றேன்னால் இஃப்ராத் முறைப்படிக்கு நாங்கள் ஹஜ் செய்கின்ற நேரத்தில் அந்த யௌமுன் நஹரில் அந்த உதுஹியா ஒன்று கொடுக்கப்படணுமே. யௌமுன் நஹரில் அது இஃப்ராத் முறைப்படிக்கு செய்கிற நேரத்தில் அதை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிற. தமத்து முறைப்படிக்கும் அல்லது கிரான் முறைப்படிக்கும் செய்கிற நேரத்தில் தான் கொடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் உண்மையிலே அது ஏன் கொடுக்கணும் என்று சொன்னா, இங்கே ஏவப்பட்ட வடிவம் இஃப்ராத் தான்.
ஆனால் அல்லாஹு தாலா தமத்து அல்லது கிரான் என்ற வடிவத்திலையும் செய்வதற்கு அனுமதித்தான். எப்படி? இந்த ஒரு ஃபிதியா ஒன்றும் கொடுக்கின்ற நிபந்தனையோடு. உண்மையிலே அங்க தமத்து அல்லது கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அது நாங்கள் ஹஜ்ஜில் ஒரு குறைபாடு செய்கின்றோம். அந்த குறைபாட்டை நிவர்த்திக்க முடியும் எதன் ஊடாக? அந்த ஒரு ஃபிதியா கொடுப்பதன் ஊடாக, அதாவது ஒரு ஆட்டை அறுத்து நாங்கள் குர்பான் கொடுப்பதன் ஊடாக அதை நிவர்த்திக்கலாம். அதுதான் இவங்க சொல்ற ஷாஃபியாக்கள் சொல்லுகின்ற அந்த கருத்து. ஆனால் இந்த கருத்துல அடுத்த எல்லா அறிஞர்களும் அப்படி அதே உடன்பாட்டில் இல்லை, வித்தியாசமான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். நாங்கள் தமத்து அடிப்படையில் செஞ்சாலும் சரி, கிரான் அடிப்படையில் செஞ்சாலும் சரி, அந்த மூன்றும் அனுமதிக்கப்பட்ட வடிவம் தான். இரண்டாவது ஒரு வாஜிபை விடுதல் என்று சொல்றது. அதை ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த 5 வகையான வாஜிபுகள், அந்த 5 வகையான வாஜிபுகளில் ஏதேனும் ஒன்று விடப்படுமாக இருந்தால், அது இஹ்ராம் மீகாத் மக்கானியை தாண்டி நடப்பதாக இருக்கலாம், அல்லது முஸ்தலிஃபாவில் தரிக்காமல் போவதாக இருக்கலாம், அல்லது வேற நாங்கள் சொன்ன அந்த தவாஃபுல் வதா போன்றதாக இருக்கலாம். இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் தவறு விடுவோமாக இருந்தால் அதை 2 வகையில் அதை நிவர்த்திக்க முடியும். ஒன்று, அதற்கு பகரமாக ஒரு ஃபிதியா ஒன்று கொடுத்தல். ஃபிதியான்னு சொல்றது ஒரு ஆடு அறுத்து பலியிடல், அல்லது 10 நாட்கள் நோன்பு நோற்றல். அதை பொறுத்தவரையில் குரானில் வந்திருக்கிறது போல அங்கே மக்காவிலே வைத்து 3 நாட்கள் நோன்பு பிடிக்கணும், நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு இன்னும் 7 நாட்கள் நோன்பு பிடிக்கணும்னு சொல்லி. ஆனாலும் பொதுவாக இமாம்களுடைய ஃபத்வா மக்காவில் 3 நாட்கள் பிடிக்க கிடைக்கலன்னு சொன்னா அவர் நாட்டுக்கு வந்தே 10 நாளையும் பிடிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை என்று சொல்றது இமாம்களுடைய பொது ஃபத்வா. வாஜிபொண்ட விட்டா ஹஜ்ஜில் ஒரு குறைபாடு ஏற்படும், ஆனால் ஹஜ்ஜில் பாத்திலாக்குமாண்டால் பாத்திலாக்க மாட்டாது. அந்த குறைபாட்டை நாங்கள் நிவர்த்திப்பதற்காக வேண்டி இந்த விஷயங்கள்ல ஏதேனும் ஒன்று செய்தல் வேண்டும். ஒன்று, நாங்கள் ஒரு தம் கொடுக்கணும். அதாவது அந்த தம் கொடுத்தல் என்று சொல்றது இப்படி அமையலும். இப்போ ஒரு ஆட்டை கொடுக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், உதகையால் கொடுக்கறது மாதிரி, அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம். அப்படி அமைய முடியும். அப்போ அந்த நோன்பு நோற்றலை பொறுத்தவரையில் சிறந்தது 3 நாட்கள் அங்கே நோட்டுட்டு மற்றது நாங்கள் நாட்டுக்கு வந்தது பிறகு செய்தல். அது சாத்தியப்படலாண்டா நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் செய்ய முடியும். அடுத்து 3வது காரணம் தர்க்கு ருக்குனின் மின் அர்கானில் ஹஜ். ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு ருக்குன்களில் ஒன்றை விடுதல் என்று சொல்றது. இதில் ருக்குன்களில் ஏதேனும் ஒன்றை விடுதல் என்று சொல்றது இமாம்கள் 2 வகையில் பிரித்து பார்த்தார்கள். அது அப்படி என்றா இந்த ருக்குன்கள் 5 என்று இருந்தாலும் அதில் ஆக முக்கியமான ருக்குன் எது? அரஃபா தான் ஆக முக்கியமான ருக்குன். என்ற அரஃபா தான் ஹஜ். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் வர மாதிரி அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அது அரஃபா தான். அப்போ அந்த வகையில் அரஃபா தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அரஃபா ஒருத்தருக்கு மிஸ் ஆகுதல் என்று சொல்றதற்கும் ஏனைய செயற்பாடுகள் மிஸ் ஆகுதல் என்று சொல்றதுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அரஃபா மிஸ் ஆனால் அதற்குரிய பரிகாரம் என்ன, அதே போல ஏனைய செயற்பாடுகள் மிஸ் ஆனால் அதற்குரிய பரிகாரம் என்ன? அப்போ ருக்குனை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறோம், ருக்குன் என்று சொல்றது அந்த ஹஜ் என்ற செயற்பாட்டோட ஒரு உறுப்பு. அது ஒவ்வொன்றும் இந்த 5 செயற்பாடும் ஒவ்வொரு உறுப்புகள். அப்போ அதில் ஒன்று இல்லாமல் போனாலும் ஹஜ் பாத்தில் ஆகிரும் என்று சொல்ற அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றதை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே சொல்ல வாரென்றால் ஒருத்தருக்கு இப்போ விடுபட்டுட்டு என்ன பரிகாரம், என்ன செய்யலும்? அப்போ அதை 2 வகையில் பார்த்தார்கள். இப்போ ஒருத்தருக்கு அரஃபா விடுபட்டுட்டு தூக்கம் போயிட்டுன்னு சொல்லுவோமே, அல்லது மறந்துட்டு இன்றைக்கு அரஃபா நாள்னு மறந்துட்டு, அப்படி ஏதோ ஒன்று நடந்து அது ப்ராக்டிக்கலி சாத்தியமில்லை அது. ஆனால் ஒருத்தருக்கு அரஃபா நாள் விடுபட்டுட்டுன்னு வச்சுக்கொள்வோம். அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் அரஃபா நாள் அவருக்கு தவறி போயிட்டு. அப்போ இமாம்கள் அதுக்கு ஒரு 3 விஷயங்களை சொல்வார்கள். முதலாவது விஷயம் சொல்லுவாங்க என்றால் அவர் கட்டாயம் அந்த ஒரு தம் கொடுக்கணும். அதாவது தம் என்று சொன்னால் ஒரு ஃபிதியா, ஏதோ ஒரு ஆடு அறுத்து பலியிடணும். அதில் ஆடு அறுத்து பலியிடுற சாத்தியம் இல்லாமல் போனால் 10 நாள் நோன்பு பிடிக்கணும். இந்த விஷயம் செய்யப்படணும். 2வது, அவருடைய இப்போ எஹ்ராம் அணிஞ்சு தான் நிற்கிறார். இப்போ அவருடைய எஹ்ராமை அவர் கலையோணும். எப்படி என்றால் உம்ரா ஒன்று செஞ்சுட்டு எஹ்ராமை கலையோணும் அவர். 3வது, அவர் அடுத்த வருஷம் அல்லது அவருக்கு அடுத்த காலத்தில் ஹஜ்ஜை பூர்ணப்படுத்தணும் அவர். அப்போ இதுதான் அந்த அரஃபா விடுபடுகின்ற நேரத்தில் அதை எப்படி கையாளணும் என்று சொல்றதுல இமாம்கள் சொன்ன விஷயம்.
திரும்ப எந்த அந்த ஹஜ் நிறைவேறல என்னடா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இது விடுபட்டதுண்டா, அரஃபா விடுபட்டதுண்டா அடுத்த செயற்பாடு அவர் கண்டினியூ பண்ண இயலாம். இப்போ அந்த ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு போட்டு அவர் ஒரு தவறு விட்டார் தானே, அதன் காரணமாக தான் அந்த ஃபிதியா கொடுக்கணும். நியத்து வச்சுட்டு தவறு விட்டுட்டார், அப்போ அந்த தவறை ரிகவர் பண்ணுறதுக்கு தான் அந்த அந்த ஃபிதியா கொடுக்கணும். அடுத்து இப்போ எஹ்ராம கலையணுமே, எஹ்ராம சும்மா கலையாமல் ஒரு உம்ராவுண்ட செஞ்சுட்டு எஹ்ராம கலையணும். உம்ரா வந்து எவ்வளவு செய்யலாம் தானே, சுன்னத்தான் அமல் தானே. உம்ரா வந்து ஆயிரக்கணக்கில் வேண்டாம் இது செய்யலாம், உம்ரா செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை. எஹ்ராம சும்மா கலையாமல் அந்த உம்ராவுண்ட செஞ்சுட்டு எஹ்ராம கலையணும். அடுத்தது கிட்டிய காலத்தில் அடுத்த வருஷமோ எது ஆக கிட்டிய காலமோ அவருக்கு வசதி வரந்தோடனே ஹஜ் செய்கிறதுக்கு கிட்டிய காலத்தில் அவர் என்ன செய்யணும், அந்த ஹஜ்ஜை என்ற அவருக்கு அது கடன், அந்த ஹஜ் தானே, அந்த ஹஜ் அவருக்கு கடன் என்ற நியத்து வச்சு அவர் போய்த்து அங்கே குழப்பிட்டார். அப்போ அந்த ஹஜ் கடன் அவர் கிட்டிய காலத்தில் அந்த ஹஜ்ஜை திரும்ப செய்யணும். இது அரஃபா விடுபட்டால் ஒருத்தர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து அரஃபா அல்லாத ஏனைய செயற்பாடுகள் ஏதேனும் ஒன்று விடுபட்டால், உதாரணமாக ஹல்க் விடுபட்டது, அல்லது தவாஃபுல் இஃபாதா விடுபட்டது, அல்லது சஇ விடுபட்டது, இப்படி இந்த செயற்பாடுகள் ஏதேனும் ஒன்று விடுபட்டது என்று வச்சால் அவர் என்ன செய்யணும் என்றால் அதை அந்த துண்டை மட்டும் எப்போ வேணுமென்றாலும் என்ன செய்யலாம், அவருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அது அடுத்த வருஷம் போய்த்து வேணும்னாலும் அந்த துண்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலும் அவருக்கு ஹஜ் வந்து நிறைவேறும். இப்போ நான் ஹஜ்ஜி பெய்த்திக்கிறேன், பெய்த்துட்டு எனக்கு தவாஃபுல் இஃபாதா செய்ய மறந்துட்டு, இது மொத்தம் முடிச்சிட்டேன், ஆனால் தவாஃபுல் இஃபாதா மட்டும் செய்ய மறந்துட்டு அந்த ஹஜ்ஜிட இப்போ அந்த ஹஜ்ஜிட அந்த மற்ற விஷயமெல்லாம் ஆக்கள் செஞ்சிட்டாங்க, எல்லாரும் செஞ்சுட்டாங்க. இப்போ இவர் மட்டும் அது அந்த காலத்துக்கு பிறகும் என்ன செய்யலாம், தவாஃபுல் இஃபாதாவை செஞ்சிட்டாருண்டா ஹஜ் என்ன செய்யும், அவரோட கம்ப்ளீட் ஆகும். அல்லது அவர் சஐய மறந்துட்டார் என்று சொன்னா சஐய மட்டும் தனியாக செஞ்சாலுண்டால் அது ஓகே. அல்லது ஹல்க மறந்துட்டார் என்றால் அதை மட்டும் தனி செஞ்சிட்டார் என்றால் அது ஓகே ஆகும். அப்போ அங்கே வந்து இங்கே வேற எந்த இதை செஞ்சும் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதே செயற்பாட்டை செஞ்சாகும் தானே. அதுதான் நீங்கள் என்ன சொல்லிக்கிற விஷயம், அதே செயற்பாட்டை செய்கிறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அந்த ஹஜ் வந்து முழுக்க அந்த கேன்சல் என்ற ஒரு நிலைமை வராது. தவாஃபுல் இஃபாதாவோ சஐயோ அல்லது ஹல்கோ இந்த விஷயத்தை உத்தரவிட்டார். என்ன நடக்கும், உண்மையிலே ஹஜ் கம்ப்ளீட் ஆகாமல் பெண்டிங் இருக்கும். அடுத்த வருஷம் என்றாலும் அவருக்கு என்ன செய்யலாம், அல்லது ஒரு 5 வருஷத்துக்கு பிறகும் பெய்த்து அதை மட்டும் செஞ்சால் அவரோட ஹஜ் கம்ப்ளீட் ஆகும் தானே. அந்த வகையில் தான் இந்த அந்த அரஃபா அல்லாத ஏனைய அர்கான்களை நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் எஹ்ராம் என்று சொல்கிறது வந்து எஹ்ராம் தானே நீயத். இப்போ நீயத்து வச்சதுக்கு பிறகு தான் உண்மையிலே அந்த அடுத்த செயற்பாடுகள் எல்லாம் வருகிறது. அப்போ அந்த எஹ்ராம் நடந்தால்தான் இந்த விஷயம் வரும் தானே. எனவே அந்த எஹ்ராம் விடுபடுதல் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆக்கள் பேசலை. ஏன்னா எஹ்ராம் விடுபடுதல் என்று சொல்கிறது அது நடக்கல. என்னடா அதுதான் நீயத்தை வச்சா தான் அடுத்த விஷயங்கள் செய்யப்பட முடியும். அதனால் அதோட எஹ்ராமை பற்றி ஆக்கள் பேசலை, இதை பற்றி பேசினார்கள். அரஃபா விடுபட்டா என்ன செய்கிறது, மற்றது மூன்றும் விடுபட்டா என்ன செய்கிற என்றதை பற்றி பேசினார்கள். அப்போ அது மூன்றாவது காரணம், அந்த அர்கான்ல ஒன்று விடுபடுதல் என்று சொல்கிறது. அந்த அந்த ஹஜ் கால பகுதிக்குள்ளால செய்யணும். நாங்கள் அந்த ஹஜ் காலம் என்று சொல்கிறது நாங்கள் சொன்ன போல் இந்த துல்ஹஜ் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது அது ஷவ்வால்ல இருந்து ஆரம்பிக்குது ஹஜ் காலம்னு சொல்கிறது. ஷவ்வால்ல இருந்து ஆரம்பித்து அது நாங்கள் சொன்ன எஹ்ராம் வந்து ஷவ்வால்ல இருந்தே எங்களுக்கு எஹ்ராம் கட்ட விருப்பம்னா கட்டலாம். அப்போ துல்ஹஜ் முடியும் வரையில் அது இருக்கிறது. துல்ஹஜ் முடிஞ்சால் அந்த ஹஜ் கால பகுதி நிறைவு இருக்குது. அப்போ துல்ஹஜ்ஜுக்குள்ளால் அவர் இதை எப்பயும் செய்ய முடியும். திரும்ப மீண்டும் அவர் அதை பூர்ணப்படுத்துறேன்னு சொன்னா அந்த ஹஜ் காலம் வந்து போகிறது தான் அதை அவர் செய்யும். கடைசி காரணம் இர்திகாபு ஷைஇன் மின் முஹர்ரமாத்தில் எஹ்ராம். அதாவது எஹ்ராம் அணிகின்ற நேரத்தில் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தல் என்று சொல்கிறத, அதுவும் ஹஜ்ஜிலுடைய அந்த ஒரு குறைபாட்டை தோற்றுவிக்கின்ற ஒரு காரணி. அதை பொறுத்தவரையில் இமாம்கள் அது ஒரு 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தார்கள். முதலாவது தலைமுடியை நீக்கிறதோ அல்லது நகம் வெட்டுறதோ அல்லது மனம் பூசுதலோ இப்படியான ஏதேனும் ஒரு செயற்பாட்டை செஞ்சால், அல்லது எஹ்ராம் வந்து ஒரு அந்த போர்வை தானே, அப்படி இல்லாமல் இப்போ ஒருத்தர் ஷேட் அணிஞ்சாருன்னு சொன்னா அப்போ அது தெளிவாக ஒரு தைத்தாடை. இப்போ உள்ளாடைகள் வந்து தைத்தாடைகளாக இருத்தல பிரச்சனை இல்லை.
ஆனால் மேலாடைகள் தைத்த ஆடைகளாக இருக்கக்கூடாது. அப்போ மேலாடைன்னு சொல்லிட்டு அந்த போர்வையாக தான் காணப்படணும். இப்போ அவர் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டார் என்று சொன்னா அப்போ ஹராம முறிக்கின்ற காரணிகள் உண்டு. இப்படியான ஒரு காரணியை அவர் செஞ்சார் என்று சொன்னா அவருக்கு அதற்கான குற்றப்பரிகாரம் என்ன? 3ல் 1 செய்யலாம் என்று சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கிறார். இல்லை, 1 அவர் வளமை போல என்ன செய்யலாம், அந்த ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்கலாம், அல்லது 6 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது அந்த சாப்பாட்டிட பெறுமதியை சதக்காவாக கொடுக்கலாம். சாப்பாடு அல்லது சாப்பாட்டிட பெறுமதி சதக்கா, அது 2வது. அது 2ம் சேர்ந்து தான் 2வது. 3வது சியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு பிடித்தல் என்று சொல்றது. சாப்பாட்டிட அளவு என்று சொல்றது எது என்றால் ஒருத்தருக்குரிய ஒரு நேர சாப்பாடு, ஒரு ஆளுக்குரிய ஒரு நேர சாப்பாடு எவ்வளவு வரும் என்று சொன்னா அதை இப்போ ஆரம்ப காலத்தில் அளவீடு செய்தார்கள் என்றால் இப்படி நாங்கள் இப்படி ஒரு அல்லு அள்ளினால் அதுக்கு சொல்லுவார்கள் ஒரு முத். இதோட 3 அல்லு அள்ளினால் அதுக்கு சொல்லுவார்கள் ஒரு சா. அப்போ ஒருத்தருக்குரிய ஒரு நேர சாப்பாடு என்று சொல்றது எப்படி கருதுவார்கள், நிஸ்பு சா. அப்போ 1.5 அல்லு, ஒரு அல்லும் திரும்ப ஹாஃபும் தானே. அப்போ 6 பேருக்கு நான் ஒரு நேர சாப்பாடு கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா 6 பேருக்கு சாப்பாடு இல்லைண்டா அந்த சாப்பாட்டுக்குரிய பெருமானத்தை சதக்காவாக கொடுக்கணும். அடுத்தது அந்த இஹ்ராம முறிக்கின்ற இன்னொரு முக்கியமான காரணி, 2வது இந்த விஷயத்தை எப்படி பார்த்தார்கள் என்றால் ஒருத்தர் உடலுறவு கொண்டார், மனைவியோட உறவு கொண்டார். உறவு கொண்டதன் காரணமாகவும் இஹ்ராம் அந்த முறியும். அந்த இஹ்ராம் அணிஞ்சால் செய்யக்கூடாத காரியங்கள் உண்டு அது. அப்போ இப்போ உடலுறவு கொள்ளுதல் என்று சொல்றது நகம் வெட்டுறது, தலைமுடி வெட்டுறது விடவும் கொஞ்சம் பாரதூரமானது. அப்போ அதை அப்படி ஒரு செயற்பாடு நடந்தால் அதை எப்படி நாங்கள் நிவர்த்திக்கிறது? அந்த சந்தர்ப்பத்தில் இமாம்கள் சொன்னார்கள் என்றால் அந்த நேரத்திலேயும் அந்த அடிப்படையான விஷயம் என்ன, ஒரு தம் கொடுக்கணும். ஆனால் அது ஒரு ஆடு அல்ல, ஒரு ஒட்டகம் கொடுக்கணும், அல்லது அந்த ஒட்டகத்திட பெருமதியை சதக்கா செய்யணும், அல்லது அந்த பெருமதிக்குரிய சாப்பாடு கொடுக்கணும். இப்படி ஏதோ ஒரு வகையில் அது செய்ய முடியும். 3வது ஒரு விஷயம் சொன்னார்கள், வேட்டையாடினால். இப்போ அது இப்போ நடக்கிறல்ல, அதை பொறுத்த வரையில் இப்போ அவங்க வேட்டையாடின மிருகத்தை போன்ற ஒன்றை அந்த பெருமதியில் உள்ள அல்லது அது போன்ற ஒன்றை நாங்கள் என்ன செய்யணும், சதக்கா செய்யணும். அதோட பெருமதிக்கு அல்லது அதை போன்ற ஒன்றை அறுத்து பலியிடணும், அல்லது அதோட பெருமதிக்கு சதக்கா கொடுக்கணும். இதுதான் பொதுவாக இமாம்கள் சொன்ன விஷயம். அது இப்போ எங்களுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு மான், ஒரு காட்டு மானை வேட்டையாடினோம் சொன்னா அது போன்ற ஒன்று அதோட நிறை அல்லது அதோட அந்த பருமனுக்கு அது போன்ற ஒன்றை நாங்கள் இங்கே ஆடோ மாடோ அது போன்ற ஒன்று, அதோட சைஸுக்குரிய ஒன்று, அதோட பெருமதிக்குரிய ஒன்றை நாங்கள் என்ன செய்யணும், அறுத்து பலியிடணும், அல்லது அந்த பெருமதிக்கு நாங்கள் என்ன செய்யணும், சதக்கா செய்யணும். அப்போ இதெல்லாம் நான் சொல்ற இஹ்ராம முறிக்கின்ற காரணிகள். இஹ்ராம் அதை ஈடு செய்வதற்கு இந்த வகையான வேலைகளை செஞ்சு அது ஈடு செய்யப்பட வேண்டும் என்றுதான் இங்கே வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். இதனோட நாங்கள் ஹஜ் என்ற பாடத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம்.